ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாடி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 9. அத்தியாயத்தின் தலைப்பு மிக ரகசியமான அறிவு. பதம் 11. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். பொருளுரை. மனிதரைப் போல தோற்றமளித்தாலும் பரமபுருஷ பகவான் சாதாரண மனிதன் அல்ல என்பது இவ்வத்தியாயத்தின் முந்தைய பதங்களுக்கான விளக்கங்களின் மூலம் தெளிவாக்கப்பட்டது. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை நடத்தும் பரமபுருஷ பகவான் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. இருந்தும் கிருஷ்ணர் ஒரு பலம் பொருந்திய மனிதரே, மனிதர்களுக்கு மேலானவர் அல்ல என்று கருதும் மூடர்கள் பலர் உள்ளனர். உண்மையில் பிரம்ம சம்ஹிதையில் கூறியுள்ளபடி ஈஸ்வரா பரம கிருஷ்ணா, அவரே ஆதி புருஷர், அவரே முழுமுதற் கடவுள். ஈஸ்வரர்கள் அல்லது ஆளுநர்கள் பலர் உள்ளனர். ஒருவரை விட மற்றவர் சிறந்தவராக உள்ளனர். ஜட உலகின் சாதாரண நிர்வாகத்தில் நாம் ஒரு அலுவலரை காண்கிறோம். அவருக்கு மேல் காரியதரிசி, அவருக்கு மேல் மந்திரி, அவருக்கு மேல் பிரதமர் என இருக்கின்றனர். அவர்களில் ஒவ்வொருவரும் ஆள்பவர்களே. இருப்பினும் ஒருவர் மற்றவரால் ஆளப்படுகிறார். கிருஷ்ணரே பரம ஆளுநர் என்று பிரம்ம சமிதியில் கூறப்பட்டுள்ளது. ஜட உலகிலும் ஆன்மீக உலகிலும் ஆளுநர்கள் பலர் உள்ளனர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் கிருஷ்ணரே பரம ஆளுநர். ஈஸ்வரா பரம கிருஷ்ணா. அவரது உடல் ஜட கலப்பற்ற சச்சிதானந்தமாகும். முந்தைய பதங்களில் கூறப்பட்ட அற்புதமான செயல்களை ஜட உடல்கள் செய்ய முடியாது. கடவுளின் உடல் நித்தியமானது, ஆனந்தமயமானது மற்றும் அறிவு நிறைந்தது. அவர் ஒரு சாதாரண மனிதரல்ல என்ற போதிலும் மூடர்கள் அவரை ஏளனம் செய்து சாதாரண மனிதராக கருதுகின்றனர். அவரது உடல் இங்கு மானுஷ்யம் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அவர் ஒரு மனிதரைப் போல, அர்ஜுனனின் நண்பரைப் போல, குருச்சேத்திர யுத்தத்தில் கலந்து கொண்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்படுகிறார். பல விதங்களில் அவர் சாதாரண மனிதரைப் போல செயல்படுகிறார். ஆனால் உண்மையில் அவரது உடல் சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான ஆனந்தமும் அறிவும் பூர்ணமாக உடையதாகும். வேத மொழியிலும் இஃது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்தியமான அறிவுடன் ஆனந்த ரூபமாக விளங்கும் பரமபுருஷர் பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வந்தனைகள். கோபாலதாபனி உபனிஷத் 1:1 வேத மொழியில் மற்றும் பல வர்ணனைகளும் உள்ளன. புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பமளிக்கும் கோவிந்தன் நீரே. மேலும் உமது உடல் திவ்யமானது, நித்தியமானது, ஆனந்தமயமானது, பூரண அறிவுடையது. கோபாலதாமனி உபனிஷத் 1:35. பகவான் கிருஷ்ணரின் உடல் பூரண ஆனந்தம், அறிவு போன்ற திவ்யமான குணங்களுடன் உள்ள போதிலும் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்கும் கருத்துரையாளர்களும் பெயரளவு அறிஞர்களும் கிருஷ்ணரை சாதாரண மனிதராக ஏளனம் செய்கின்றனர். தனது முற்கால நற்செயல்களின் விளைவுகளால் அறிஞன் ஒருவன் அறிவுடைய மனிதனாக பிறந்திருக்கலாம். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கருத்து அவனது அறிவு பற்றாக்குறையை காட்டுகின்றது. எனவே அத்தகையவன் மூடன் என்று அழைக்கப்படுகின்றான். ஏனெனில் முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக கருதுவர். பரமபுருஷனின் ரகசியமான செயல்களையும் அவரது பல்வேறு சக்திகளையும் அறியாத முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக கருதுவர். அவரது உடல் பூர்ண அறிவும் ஆனந்தமும் நிரம்பியது என்பதையும், இருப்பவை அனைத்திற்கும் அவரே உரிமையாளர் என்பதையும், அவரால் எவருக்கும் முக்தி கொடுக்க
முடியும் என்பதையும் அவர்கள் அறியார்கள். கிருஷ்ணர் பற்பல திவ்யமான குணங்களின் பொக்கிஷம் என்பதை அறியாததால் அவர்கள் அவரை இழிந்துரைக்கின்றனர். பரமபுருஷ பகவான் இந்த ஜட உலகில் தோன்றுவது அவரது அந்தரங்க சக்தியின் தோற்றமே என்பதையும் அவர்கள் அறியார்கள். அவர் இந்த ஜடசக்தியின் எஜமானர். ஜடசக்தி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது தனது கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும், தன்னிடம் சரணடையும் எவரையும் இந்த ஜடசக்தியின் பிடியிலிருந்து தன்னால் விடுவிக்க முடியும் என்றும் கிருஷ்ணர் அறிவிப்பதை நாம் பல்வேறு இடங்களில் விளக்கியுள்ளோம். கிருஷ்ணரிடம் சரணடையும் ஆத்மாவினால் ஜடசக்தியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்றால், இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய பரமபுருஷர் எவ்வாறு நம்மை போன்ற ஜட உடலை உடையவராக இருக்க முடியும்? எனவே கிருஷ்ணரை பற்றிய அத்தகு கருத்து முழு முட்டாள்தனமாகும். சாதாரண மனிதனைப் போல தோன்றும் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகச் சிறிய அணுவிலிருந்து மிக பிரம்மாண்டமான விராட தோற்றம் வரை அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார் என்பதை மூடர்களால் சிந்திக்க இயலாது. மிக பெரியதும் மிக நுண்ணியதும் அவர்களது சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாகும். எனவே மனிதரைப் போன்ற ஓர் உருவம் அளவற்றதையும் நுண்ணியதையும் ஒரே சமயத்தில் கட்டுப்படுத்துவதை அவர்களால் கற்பனை செய்யவும் முடியாது. எல்லையற்றதாகவும் எல்லைக்கு உட்பட்டவற்றையும் எல்லாவற்றையும் அவர் ஆள்பவராயிருந்தும் இந்த தோற்றங்களிலிருந்து அவர் விலகியுள்ளார். மிக பெரியதாயும் மிகச் சிறியதாயும் ஒரே சமயத்தில் கட்டுப்படுத்தும் போதிலும் அவர் அவற்றிலிருந்து விலகியிருக்க முடியும். இதுவே அவருடைய திவ்யமான அசிந்திய சக்தி, யோகம் ஐஸ்வர்யம் எனப்படுகிறது. மனிதனைப் போன்ற தோற்றமளிக்கும் கிருஷ்ணரால் எவ்வாறு மிக பெரியதாயும் மிகச் சிறியதாயும் கட்டுப்படுத்த முடியும் என்பதை மூடர்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இருப்பினும் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை அறிந்த தூய பக்தர்கள் அதை ஏற்கின்றனர். அவரே பகவான் என்பதால் தூய பக்தர்கள் அவரிடம் முழுமையாக சரணடைந்து அவரது பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுகின்றனர். மனிதரைப் போல் கடவுள் தோன்றுவது குறித்து அருவவாதிகளுக்கும் உருவவாதிகளுக்கும் இடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உள்ளன. ஆனால் கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான அதிகாரப்பூர்வமான நூல்களான பகவத்கீதையையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் அணுகினால் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை நாம் அறிய முடியும். இவ்வுலகில் சாதாரண மனிதரைப் போல தோன்றினாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல. ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் காண்டத்தில் முதல் அத்தியாயத்தில் சவுனகரை தலைவராக கொண்ட சாதுக்கள் கிருஷ்ணரது செயல்களை பற்றி வினவுகையில், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடன் இணைந்து மனிதரைப் போல் விளையாடினார். அத்தகைய வேடத்தில் மனித சக்திக்கு மீறிய செயல்கள் பலவற்றை அவர் நிகழ்த்தினார். பாகவதம் 1:20. மனிதரை போன்ற பகவானின் தோற்றம் மூடர்களை குழப்புகின்றது. இப்பூமியில் அவதரித்த போது கிருஷ்ணர் செய்த அற்புதமான லீலைகளை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. கிருஷ்ணர் தனது தாய் தந்தையரான தேவிக வசுதேவரின் முன்பு தோன்றிய போது 4 கரங்களுடன் தோன்றினார். ஆனால் அவர்களது பிரார்த்தனைகளுக்கு பிறகு தன்னை சாதாரண குழந்தையாக மாற்றிக்கொண்டார். அவர் ஒரு சாதாரண குழந்தையாக சாதாரண மனிதராக மாறினார் என்று பாகவதத்தில் 10:3-46 கூறப்பட்டுள்ளது. சாதாரண மனிதரை போன்ற கடவுளின் தோற்றமும் அவரது திவ்ய உடலின் ஒரு தன்மையே என்பது இங்கு மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தில் 4 புயங்களுடைய கிருஷ்ணரது உருவைக்கான அர்ஜுனன் பிரார்த்தனை செய்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த ரூபத்தை காட்டிய பின்னர் அர்ஜுனனின் வேண்டுகோளின்படி கிருஷ்ணர் மீண்டும் மனிதரை போன்ற தனது சுய உருவிற்கு திரும்பினார். பரமபுருஷரின் இத்தகைய பலதரப்பட்ட தன்மைகள் நிச்சயமாக சாதாரண மனிதனுக்கு உரித்தானதல்ல. மாயாவத தத்துவங்களால் பாதிக்கப்பட்டு கிருஷ்ணரை ஏளனம் செய்யும் சிலர் கிருஷ்ணர் சாதாரண மனிதரே என்பதை நிரூபிக்க ஸ்ரீமத் பாகவதத்தின் 3:29-21 பின்வரும் பதத்தை மேற்கோள் காட்டுகின்றனர். பரம்பொருள் எல்லா ஜீவாத்மாக்களிலும் உள்ளது.
கிருஷ்ணரை இழிந்துரைக்கும் அங்கீகாரமற்ற நபர்களின் விளக்கங்களை பின்பற்றாமல் ஜீவ கோஸ்வாமி, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரார் போன்ற வைஷ்ணவ ஆச்சாரியர்களிடமிருந்து இந்த குறிப்பிட்ட பதத்தை நாம் அறிந்து கொள்வது சிறந்தது. கிருஷ்ணர் தனது சுய விரிவான பரமாத்மாவின் ரூபத்தில் அசையக்கூடிய மற்றும் அசையாத இனங்கள் எல்லாவற்றிலும் வீற்றுள்ளார். எனவே கோவிலுள்ள அர்ச்சா மூர்த்தியிடம் மட்டும் கவனம் செலுத்தி பிற உயிரினங்களுக்கு மதிப்பு கொடுக்காத ஆரம்ப நிலை பக்தர்களின் அர்ச்சா விக்கிரக வழிபாட்டு பயனற்றது என்று இப்பதத்தை விளக்குகிறார் ஜீவ கோஸ்வாமி. பக்தர்கள் 3 வகைப்படுவர். ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர்கள் மற்ற பக்தர்களின் மீது காட்டும் கவனத்தை விட கோவிலில் உள்ள விக்கிரகத்தின் மீது அதிக கவனம் காட்டுகின்றனர். இத்தகு மனோநிலை திருத்தப்பட வேண்டும் என்று எச்சரிக்கிறார் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரார். கிருஷ்ணர் ஒவ்வொருவரது இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருப்பதால் ஒரு பக்தன் ஒவ்வொரு உடலையும் பரமபுருஷரின் கோவிலாக காண வேண்டும். அத்தகு பக்தன் பகவானின் ஆலயத்திற்கு கொடுக்கும் அதே மதிப்பை பரமாத்மா வாழும் ஒவ்வொரு உடலுக்கும் வழங்குகின்றான். எனவே ஒவ்வொருவருக்கும் முறையான மரியாதை வழங்கப்பட வேண்டும். எவரையும் அலட்சியம் செய்யக்கூடாது. ஆலய வழிபாட்டை ஏளனம் செய்யும் அருவவாதிகள் பலர் உள்ளனர். கடவுள் எல்லா இடத்திலும் இருப்பதால் ஆலய வழிபாட்டிற்குள் ஏன் ஒருவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் கடவுள் எல்லா இடத்திலும் இருந்தால் ஆலயத்திலும் அர்ச்சா விக்கிரகத்திலும் அவர் இல்லையா? அருவவாதியும் உருவவாதியும் ஒருவரை ஒருவர் முடிவின்றி சண்டையிட்டுக் கொள்வர் என்ற போதிலும் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்குவமான பக்தன் கிருஷ்ணர் பரமபுருஷராக உள்ள போதிலும் பிரம்ம சமீதியில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி அவர் எங்கும் பரவியுள்ளார் என்பதை நன்கறிவான். கிருஷ்ணரது சொந்த இருப்பிடம் கோலோக விருந்தாவனம் என்ற போதிலும் அவர் எப்போதும் அங்கே வசிக்கிறார் என்ற போதிலும் தனது பல்வேறு சக்திகளின் மூலமும் தனது சுய விரிவுகளின் மூலமும் அவர் படைப்பின் ஆன்மீகம் பௌதிகம் இரண்டின் எல்லா இடங்களிலும் வீற்றுள்ளார். ஸ்ரீமத் பகவத்கீதா की जय, श्रील प्रभुपाद की जय. गौर प्रमनंदे हरे हरि बोल.